ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வைஷு மொமெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து மகாபலிபுரம் தான் போயிருந்தோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி vlog பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் சம்மர் வெக்கேஷனுக்காக நாங்கள் வந்து மகாபலிபுரமுக்கு ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். கூட வந்து என்னோடய ஃப்ரெண்டும் வந்து வந்திருந்தாங்க. நாங்கள் மார்னிங் வந்து ஒரு 6 o'clock போல் வந்து கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து விஜிபியில் வந்து இறங்கி கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த தலை இல்லாத பொம்மைங்கள்லாம் நிறைய இருந்தாங்க. ஸோ அவங்க கூடலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து 8 o'clock போல் வந்து நாங்கள் மகாபலிபுரம் வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ நாங்கள் வந்து மகாபலிபுரம் வந்து ஒரு 10 years ஆகிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் வந்து வரோம். ஸோ போகிற வழியிலே நிறைய மியூசியம்ஸு அப்புறம் வந்து சிற்பங்கள்லாம் வந்து செஞ்சுருக்கிற கடைகள்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டே வந்து போனோம். அதுக்கப்புறம் எங்கே வந்து வண்டி பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கிங் ஏரியா வந்து தேடிகிட்டே போயிட்டுருந்தோம். ஃபைனலி பார்க்கிங் ஏரியா வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ பார்க்கிங் ஏரியாவில் வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரொம்ப பசியாக இருந்ததுனால வந்து நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். மார்னிங் வந்து அம்மா சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து டிக்கெட் எடுக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் 40, இல்லைனா அதர்ஸாக இருந்தால் 600 rupees வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். நீங்கள் வந்து 15 yearsக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டில் வரும்போது டிக்கெட் இல்லை, ஆனால் இப்போலாம் வந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஓவரால் மகாபலிபுரத்தோட ஒரு மேப் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருந்த ஒரு சறுக்கு மரம் மாதிரி ஒரு குகை இருந்துச்சு. ஸோ அதில் ஏறினா வழவழன்னு சறுக்குது. சரி இதுலேயே ஃபஸ்ட்டு சறுக்கி பார்ப்போம், அந்த பெரிய கல்லை தான் சறுக்கணும்னு இல்லைன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டை ஏறணும் இறங்கணும்னு சொல்லிட்டு சறுக்கி விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய குகைகள் தான் இருந்துச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் ஓட்டையாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் நம்மளால் பூர முடியுமோ சொல்லிட்டு அங்கங்கெல்லாம் வந்து பூந்து போயிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்கள்டையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரங்குக்கு பேன் பார்க்குதே, அடடா ஆச்சரியக்குறி அப்படின்ற மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பெரிய கல், இந்த மகாபலிபுரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமான அந்த பெரிய கல் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருந்தோம். இது பேர் வந்து கிருஷ்ணா பட்டர் பால் அப்படின்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த போர்டை பார்த்தோம்னா எனக்கே இப்போ தெரிய வருது. ஃபஸ்ட்லாம் வரும்போது ஒரு பெரிய கல் வந்து இந்த சின்ன கல்லால் தான் வந்து தாங்கிட்டு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியும். நாங்கள் தள்ளுற மாதிரிலாம் வந்து போஸ் கொடுத்து விளையாடிட்டு இருப்போம். பட் ஆனால் கிருஷ்ணா பட்டர் பால்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அதில் கொஞ்சம் நேரம் வந்து சறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அடுத்த குகைக்குள்ளெல்லாம் வந்துட்டோம். ஸோ அடுத்த குகைக்குள்ளே வந்தால் இந்த குகையை பார்த்தோன்னே கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த பாட்டுக்காக ஒரு வீடியோ எடுக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான், என் ஃப்ரெண்டு, என் தங்கச்சிலாம் வந்து ஜாலியாக அந்த குகைக்குள்ளே வந்து போனோம். ஜாலியாக என்னமோ உள்ளே போயிட்டோம். ஆனால் திடீர்னு பார்த்தா உஸ்ஸுலாம் சவுண்ட்லாம் வந்துச்சு. சரி எங்கேடா அந்த சவுண்டு வருது அப்படின்னு பார்த்தா ஏதோ பாம்பு இருக்குன்றாங்க, பாம்பு புத்து இருக்குன்றாங்கன்ற மாதிரி கீழே ஒரு பாம்பு புத்து தாங்க இருந்துச்சு. அதில் பாம்பு இருக்கோ இல்லையோ, ஆனால் எங்களுக்குள்ள பயம் கண்டிப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளாம் ஒரு சிங்கப்பெண் தானே, கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அந்த பாம்பே வந்தாலும் அந்த பாம்பையும் சேர்த்து வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வீடியோ ஃபோட்டோலாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்படியோ வந்து ஒரு பயத்திலே வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பாம்பு இருந்துச்சோ இல்லையோ அதுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நாங்கள் வந்து அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். அடுத்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு குழி மாதிரி இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து அந்த படிக்கட்டு இருந்துச்சேன்னு சொல்லிட்டு ஏறி போய் என் தங்கச்சி பார்த்தா, பட் ஆனால் அது உள்ள ஒன்றுமே இல்லை, வேறு கொஞ்சமாக மழை பெஞ்ச தண்ணி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போன பிளேஸில் வந்து 3 தூண் இருந்துச்சு. அதில் சென்டரில் இருக்கிற தூணில் மட்டும் வந்து சிவலிங்கம் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் டயர்ட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மகாபலிபுரம் vlog-ஐ வந்து நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டில் பை ஃப்ரம் வைஷு.